Hi friends, welcome to me news. இன்றைக்கி நம்ம சேனலில் அவரக்காய் பொரியல் பண்ண போகிறோம். ஒரு 400 கிராம் அவரக்காய் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அவரக்காய் பொரியல் இப்போ நம்ம பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருக்கோம். ஒரு வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சு அவரைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அவரைக்காவை வதக்கிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கால் வெந்துடும். அவரக்காய் பொரியலுக்கு தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகாய், இதை ரொம்ப மையாக அரைக்காமல் லைட்டாக திரிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு அவரக்காய் நல்லா வெந்துருச்சு. லைட்டாக கிண்டிக்கலாம். இப்போ அவரைக்காய்க்கு தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். எண்ணெய் கூடுதலாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி எண்ணெயிலே வேக விடுங்க. நாங்கள் அப்படி தான் செஞ்சுருக்கோம். இப்போ வெந்துருச்சு நல்லா அவரைக்காய். இதில் 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது காரம் இருக்காது, சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம். வெறும் கலருக்காக தான் இது போடுறோம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். நல்லா வதக்கியாச்சு. பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம இப்போது தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் திரித்து வச்சுருந்தோம்ல, அதை லைட்டாக கரகரன்னு திரிச்சா போதும். மையாலாம் திரிக்க வேண்டாம். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். இது தேங்காய் இல்லாமலும் நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நம்ம வதக்குனதுனால நல்லா அப்படியே உதிரியாக நல்லா இருக்குது. தண்ணி ஊற்றி வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு அவரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.